உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம். आप सबसे फिर से मिलने में मैं आनंदित हूँ। கர்த்தரின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். परमेश्वर के नाम से आप सबका मैं स्वागत करती हूँ। இன்றைக்குள்ள அ தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். और आज फिर से हम लोग जैसे समय आ रहा है हम प्रार्थना करेंगे। எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, हमारे प्यारे स्वर्गीय पिता, எங்கள் இயேசு ராஜாவே, हमारे यीशु राजा, பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி. इस अद्भुत दिन के लिए परमेश्वर आपका धन्यवाद करते हैं। நாங்கள் தியானிக்க போகும் வேத வசனத்திற்காக நன்றி. और जिस वचन की ओर हम ध्यान करने वाले हैं उस वचन के लिए आपका धन्यवाद। எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தையும் உண்மையும் உணர்த்த வையுங்கள். और आज हमें परमेश्वर अपने सत्य और सच्चाई के बारे में हमें बताइए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, நன்றி. आमीन। ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நல்ல நல்ல குணமான கிறிஸ்தவர்கள், நல்ல குட் ரிலேஷன்ஷிப் வித் காட் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற கிறிஸ்தவர்கள் और आजकल हम देखते हैं कि कई मसीह लोग जिनका परमेश्वर के साथ अच्छा संबंध है, அவர்கள் மெதுவாக மெதுவாக தேவனை விட்டு தேவ வார்த்தையை விட்டு மெதுவாக நகர்ந்து கொண்டே போயிருக்காங்க. हम देखते हैं कि वो लोग जो है परमेश्वर से थोड़ा थोड़ा करके वो दूर हो जाते हैं। ரொம்ப வருத்தமான சில விஷயங்கள், சில பேர் சபைகளை விட்டே விலகி போயிடுறாங்க. और बहुत दुख देने वाली बात यह है कि कुछ लोग जो है कलीसिया को छोड़कर दूर हो जाते हैं சபை கூடுதல் இருந்து விலகி போயிடுறாங்க. और कलीसिया में एक साथ मिलकर जुड़ने से वो दूर हो जाते हैं தேவ சித்தத்தின்படி விலகி போய் அவங்க வாழ்க்கையை வெறுமனே ஆக்கிடுறாங்க. और परमेश्वर की इच्छा से दूर होकर अपने जीवन में एक व्याकुलता को वो प्राप्त करते हैं। இவர்கள் சில காரியத்துக்காகவும் சில நபர்களுக்காக விலகி போயிடுறாங்க. और ये जो है उसका कारण अगर हम देखें तो वो कुछ लोगों के लिए या कुछ किसी वस्तु के लिए वो दूर हो जाते हैं। இப்படி விலகி போய் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் அவங்க வாழ்க்கைய வீணாகவே ஆக்கிடுறாங்க. और ऐसे दूर होकर कई दिन, कई महीने, कई साल बाद जो है वो अपने जीवन को वो खो देते हैं। அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு உறவு இல்ல கர்த்தரோடு. और वो जो है परमेश्वर के साथ एक व्यक्तिगत संबंध नहीं रखते उसके बाद। என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். और मैं अपना एक घटना को मैं आप लोगों से मैं बांटना चाहती हूँ। पेंडेमिक காலத்துல நிறைய வேலை இருந்ததுனால நான் கர்த்தரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. और वहाँ पर जब पिछले दिनों में जब महामारी थी कोविड-19 का, उस समय में कई काम होने की वजह से मैं जो है परमेश्वर के साथ अच्छा संबंध नहीं था मेरा। சபை கூடுதலும் இல்ல. और कलीसिया जाने में भी बहुत कमी थी उसमें। அதனால கர்த்தரோட வார்த்தையை விட்டு விலகி போன மாதிரி எனக்கு தோன்றிடுச்சு. और इस कारण जो है परमेश्वर के वचन से मैं दूर हो गई करके मुझे ऐसा महसूस हुआ। ஒரு மனதில ஒரு வெறுமனாகவே ஒரு 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 எண்ணம் அப்படியே இருந்துச்சு. ஒரு வெறுமனாகவே. और मन में जो है एक खालीपन महसूस हुआ। அப்படி இருக்கும்போது தான் நான் மீண்டும் பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன். और उस समय में ही ये सब मैंने महसूस करने के बाद मैं फिर से बाइबल पढ़ना मैंने शुरू किया। என்னுடைய சபைகளை ஒன்றாக சேர்த்து அவர்களோட ஜூம் மூலமாக பிரார்த்தனைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். और कलीसिया के साथ मिलकर जूम की ओर से मिलकर प्रार्थना करने लगे। என்றால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அகன்ற போது அந்த வெறுமனையை நான் உணர முடிஞ்சிச்சு. और जब मैं परमेश्वर के वचन से दूर हुई तो उस खालीपन को मैं महसूस कर पाई। இந்த கொஞ்ச காலத்திலயுமே அந்த கஷ்டம் நான் அனுபவிச்சேன். और कुछ समय में ही उस परेशानी को, उस दर्द को मैंने महसूस किया। இந்த இப்ப நம்ம போக போற இந்த வசனங்கள்ல எனக்கும் பிரயோஜனமாக உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். और अब जब आगे हम वचन पढ़ते हैं, ये वचन जो है आपके लिए और मेरे लिए दोनों के लिए एक मूल बनेगा करके मैं विश्वास करती हूँ।
இப்ரேயர் புத்தகத்துல நம்ம பார்க்க போற சாப்டர் 2. और इब्रानियों का पुस्तक उसका दूसरा अध्याय हम देखने वाले हैं। இப்ரேயர் புத்தகம் இந்த சாப்டர் 2ல அதிகாரம் 2வது அதிகாரத்துல ஒரு எச்சரிக்கை பிலீவர்ஸ்க்கு, அதாவது விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. और यहाँ पे इब्रानियों दूसरे अध्याय में यहाँ पर विश्वासियों के लिए एक चेतावनी दिया होता है। ஒரு வசனத்தை படிப்போம். இப்ரேயர் 2வது அதிகாரம் வசனம் 1 - 4. और इस समय में वचन को पढ़ेंगे हम इब्रानियों उसका दूसरा अध्याय उसके पहले से 4थे वचन तक। पहले हम तमिल भाषा में हम पढ़ेंगे। ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களோலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? इब्रानियों उसका दूसरा अध्याय उसके पहले से 4थे वचन तक। इस कारण चाहिए कि हम उन बातों पर जो हमने सुनी है और भी मन लगाएं, ऐसा ना हो कि हम बहकर उनसे दूर चले जाएं। क्योंकि जो वचन स्वर्गदूतों के द्वारा कहा गया था, जब वह स्थिर रहा और हर एक अपराध और आज्ञा ना मानने का ठीक ठीक बदला मिला, तो हम लोग ऐसे बड़े उद्धार से निश्चिंत रहकर क्यों कर बच सकते हैं, जिसकी चर्चा पहल पर प्रभु के द्वारा हुई और सुनने वालों के द्वारा हमें निश्चय हुआ। और साथ ही परमेश्वर भी अपनी इच्छा के अनुसार चिन्हों और अद्भुत कामों और नाना प्रकार के सामर्थ के कामों और पवित्र आत्मा के वरदानों के बांटने के द्वारा इसकी गवाही देता रहा। இந்த வசனத்தின்படி பார்த்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து நம்ம சத்தியத்திலிருந்து விலகி செல்வர்களுக்கு இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒரு தெளிவான எச்சரிக்கை கொடுத்தது. और इस वचन को जब हम पढ़ते हैं तो यहाँ पर परमेश्वर के वचन से दूर होने की वजह से या होने के कारण हमें कई चेतावनियां हमें मिलती हैं। கிறிஸ்தவர்களை குறித்து தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. और ये वचन जो है मसीह जन के लिए है। கிறிஸ்தவர்கள் தேவாலயத்திற்கு வாரதோறும் போவாங்க. और मसीह लोग जो है हर हफ्ते जो है परमेश्वर के भवन में जाते हैं। வாராதோறும் போய் எல்லா ஆராதனையிலும் எல்லாத்திலையும் கலந்து கொள்வாங்க. और हर हफ्ता जाकर परमेश्वर के भवन में हर आराधना में वो शामिल होते हैं। பைபிளை படிப்பாங்க, ஜெப கூட்டத்துல எல்லாம் கலந்து கொள்வாங்க. और वचन को पढ़ते हैं, हर एक प्रार्थना में वो सम्मिलित होते हैं। இப்படிப்பட்டவர்கள் எப்படி அவர்கள் வழி விலகி போகிறார்கள்? और ऐसे लोग कैसे परमेश्वर के वचन से दूर होते हैं? வழி விலகி போகிறாங்க. அவங்க சத்தியத்தை விட்டு எப்படி விலகி போறாங்க? और पर परमेश्वर के वचन से वो कैसे दूर हो जाते हैं, कैसे उस रास्ते से वो भटक जाते हैं? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. और इसके कई कारण हैं। ஒன்று, அவர்கள் சலித்து போயிடுறாங்க. और पहला जो है वो उस कार्य से जो है बहुत ही जो है साधारण रूप से लेते हैं, या उन बातों से बहुत ही लगातार करने की वजह से उसके बारे में वो निश्चिंत हो जाते हैं। அப்புறம் சோர்வு அடைஞ்சிடுறாங்க. और कई लोग जो है वो निराश हो जाते हैं। தேவனை குறிச்சு, கர்த்தரை குறிச்சு, ஆவியானவரை குறிச்சு அவர்கள் ஆர்வம் போயிடுது. और परमेश्वर के लिए और पवित्र आत्मा के लिए जो चाहत है वो उनसे दूर हो जाता है या उनके अंदर से चला जाता है। முதலாவது நம்மளுடைய ஆய்வு செய்து பார்க்கணும், எதனால இந்த குறைபாடு. तो इसलिए पहला हमें अपने आप को परख कर देखना है कि ऐसा क्यों होता है हमारे साथ। ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம போறது எதனால என்று நம்ம கூர்ந்து பார்க்கணும்।
और आत्मिक बढ़ोतरी हमारे अंदर क्यों नहीं है करके हमें एक बार परख कर देखना जरूरी है। மீண்டும் கர்த்தரோட நம்மளுடைய உறவை புதுப்பிச்சுக்கணும். और फिर से परमेश्वर के साथ अपने रिश्ते को हमें बनाना जरूरी है। இபிரேயர் 2வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு நான் படிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. और इब्रानियों उसके दूसरे अध्याय उसके पहले वचन में इस प्रकार लिखा है कि ऐसा ना हो कि बहकर उनसे दूर चले जाएं। இந்த விலகாதபடிக்கு ஆங்கிலத்துல ட்ரிஃப்ட் என்ற வார்த்தை. और दूर जाने का जो अंग्रेजी में जो शब्द है वो है ड्रिफ्ट। இந்த ட்ரிஃப்ட் என்கிற வார்த்தை ஒரு கப்பலுக்கு ஒரு கப்பல்ல கட்டப்பட்டு ஹார்பர்ல அத முடிச்சு போட்டிருப்பாங்க. और ड्रिफ्ट का मतलब ये है कि एक नाव में जो है एक चीज को बांधकर उसे वो नीचे रखते हैं। அப்ப அந்த கப்பல் எங்கேயும் போயிடாதபடி அங்கேயே இருக்கணும், நங்கூர போட்டு அங்கேயே இருக்கணும்காக அந்த கப்பலை அங்க வச்சிருப்பாங்க. और एक भारी से एक चीज को जो है नाव में बांधकर उसको नीचे रखते हैं ताकि नाव जो है उस समुद्र के किनारे से वो ना निकल जाए। கப்பல் இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து அந்த துறைமுகத்தை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி கட்டி போட்டிருப்பாங்க. नाव या जहाज जो है उस जगह से वो कहीं और ना चले जाए इसलिए एक भारी सी चीज को बांधकर वो नीचे जमीन में डाल देते हैं ताकि वो जो है उससे दूर ना चले जाए। அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா கர்த்தரின் வார்த்தையைப்படி விலகாதபடி அவைகளை நாம் மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டும். इसलिए जैसे हम परमेश्वर के वचन की ओर देखते हैं कि उसमें आगे लिखा है कि इस कारण कि हम उन बातों पर जो हमने सुनी है और भी मन लगाएं। Proverbs 4:20 4:20 நீதிமொழிகள் 4:20 नीति वचन चौथा अध्याय उसके 20वें वचन को जब हम पढ़ते हैं उसमें लिखा है, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். उसमें लिखा है कि हे मेरे पुत्र मेरे वचन पर ध्यान धर के सुन और अपना कान मेरी बातों पर लगा। So, முதலாவது இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, வசனம், மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்திற்கு உன் செவியை சாய். சோ நம்ம செவியை அவருடைய வசனத்துக்கு சாய்க்க வேண்டும். और इस वचन में जैसे लिखा है कि हे मेरे पुत्र मेरे वचन पर ध्यान धर के सुन और अपना कान मेरी बातों पर लगा, तो इसलिए हमें अपने कान को परमेश्वर के वचन की ओर लगाना है। கிறிஸ்து இயேசுவை விட்டு நம்ம வாழ்க்கை விலகி போனால் எப்படி இருக்கப்படும்? और प्रभु यीशु मसीह को छोड़कर अगर हम जाते हैं तो हमारा जीवन कैसे होगा? ஏனென்றால் இந்த உலகத்துல பாவம் மிகுந்து சூழ்ந்து கிடக்கிறது. और इस संसार में हम देखते हैं कि पाप जो है हर जगह है எங்க திரும்பினாலும் பாவம் சூழ்ந்து இருக்கிறது. और कहीं भी हम मुड़े वहां पर पाप हमें दिखता है। கீழ்ப்படியாமை, அநியாயம், தீமை, அக்கிரமம், இச்சை மற்றும் உலகத்துல இன்னும் நிறைய பாவங்கள். और हम देखते हैं कि अपराध, ईर्ष्या और घमंड और कई से ऐसे पाप है जो इस संसार में है। இணையத்துல ஒரு வெப்சைட் இருக்கு, ட்ரூ டிசைபிள்ஷிப் என்ற ஒரு வெப்சைட் இருக்கு. और ऑनलाइन में जो है एक वेबसाइट है जो ट्रू डिसाइपल करके वो कहलाता है। அந்த வெப்சைட்ல பாவத்தை குறிச்சு 124 பாவங்களை குறிச்சு வச்சிருக்காங்க. और उस वेबसाइट में जब हम देखते हैं तो वहां पे जो है 100 से अधिक जो है पाप के बारे में वहां पर लिखा है। 124 பாவங்களை பற்றி அங்க எழுதப்பட்டு அந்த ஒவ்வொரு பாவத்தையும் படித்து முடிக்கிறது கட்டியுமே அவ்வளவு ஒரு கஷ்டம், சுலபமே இல்லாது. और अगर ठीक से बोले तो 124 पाप के बारे में लिखा है और इस हर एक पाप के बारे में पढ़ना जो है बहुत ही मुश्किल है, इतना ज्यादा उसमें लिखा है। விசுவாசிகள் முதல் எச்சரிக்கையாக தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் மிக மிக முக்கியம். और अब एक विश्वासी को जो है अपने आप को सावधानी से रखना बहुत जरूरी है। சத்தியத்தை விட்டு விசுவாசிகள் விலகி போனால் அவர்களுக்கு என்ன நேரிடும்? और सत्य को छोड़कर अगर वो जाते हैं तो उनके लिए क्या होता है? இந்த மாயமான உலகத்துல அவங்க நம்பி நிறைய ஏமாந்து விடுவார்கள்.
और ये संसार जो माया है, इस संसार में जो है वह कई बार धोखे खा सकते हैं பொய்யர்களை பின்பற்றி சென்று விடுவார்கள். और वो जो है कई चीजों से पीछे चले जाते हैं பொய்யர்களோடே சுற்றி திரிவார்கள். और वो जो है कई चीजों से कहीं चुप कर जो है कई बातों से झूठ की बातों से जो है छुप कर रहते हैं இபிரேயர் 2:4 சொல்லப்பட்ட வசனத்துல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று போனால் தண்டனைக்கு எப்படி தப்பிவிப்போம்? और जब हम चौथे वचन को इब्रानियों 2 अध्याय 4 वचन को पढ़ते हैं तो उसमें लिखा है कि और साथ ही परमेश्वर भी अपने इच्छा के अनुसार चिन्हों और अद्भुत कामों नाना प्रकार के सामर्थ कामों में और जैसे हम सामर्थ कार्य के बारे में 4 वचन में पढ़ते हैं और 3 वचन में ऐसे लिखा है कि हम इन बातों से कैसे बच सकते हैं இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து அப்படி என்றால் என்ன? और उद्धार के बारे में अगर हम बात करते हैं तो उसका मतलब क्या है இதுலயே அந்த முந்தின வசனத்துல ஒரு பாயிண்டா நம்ம பார்த்தோம்னா अगर एक वचन हम पहले देखते हैं तो उसमें पढ़ते हैं 8 விஷயங்கள் இருக்கிறது. वहां पर 8 वचन है 8 कार्य है இபிரேயர் 2ல நம்ம அந்த அதிகாரத்தை பார்ப்போம். முதலாவது எவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லும் போது முதலாவது தேவ தூதர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். और जैसे इसमें लिखा है 3 वचन में बड़े उद्धार का मतलब है 2 वचन में लिखा है कि क्योंकि जो वचन स्वर्गदूतों के द्वारा कहा गया கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்ட சத்தியம். और पहला कार्य यह है कि स्वर्गदूतों के द्वारा बताया गया एक जो है अद्भुत कार्य மூன்றாவது பின்பு அவரிடத்தில் கேட்டவர்கள் மூலமாக கிடைத்த சத்தியம். और तीसरा कार्य यह है कि परमेश्वर के द्वारा पाया हुआ एक सत्य இந்த மூன்றாவது பாயிண்ட் பார்த்தோம்னா அதுதான் சீடர்கள், அப்போஸ்தலர்கள், சபை தலைவர்கள், பாஸ்டர்ஸ் அவர்கள் மூலமாக கிடைத்த சத்தியம். और तीसरे कार्य को जब हम देखते हैं तीसरा जो सत्य है वही प्रेरितों को पासवानों को सबको जो मिला है वही सत्य है நாலாவது அடையாளங்கள். और चौथा कार्य ये है कि चिन्हों के द्वारा 5 அற்புதங்கள். 5वां अद्भुत काम 6 பலவிதமான பலத்த செய்கைகள். और छठा कार्य नाना प्रकार के सामर्थ काम 7வது தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்த பரிசுத்த ஆவியின் வரங்களால். और 7वां कार्य पवित्र आत्मा के वरदान 8வது தேவன் தாமே சாட்சி கொடுத்தமையாக இருக்கிறது. और 8वां ये है कि परमेश्वर खुद ही गवाही देता है இவ்வளவு பெரிய ஒரு பெரிதான ரட்சிப்பை குறித்துதான் நமக்கு இந்த வசனத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. और ये सारे मिलकर जो है जो बड़े उद्धार को बनाता है उसी उद्धार को हमें परमेश्वर ने दिया है இத்தனை 1-8 குறிப்புகளை பார்த்தோம். இவை யாவுமே தேவனின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. और पहले से 8 कार्य को जब हमने देखा ये सारे कार्य जो है परमेश्वर के प्रेम को दर्शाते हैं தேவன் நம்ம மேல் வைத்திருக்கும் அக்கறையும் அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட மெனக்கேடு என்று சொல்லுவாங்க. ரொம்ப ட்ரபிள் எடுத்துக்கிட்டாரு நமக்காக. और ये जो है परमेश्वर के लिए हमारे ऊपर जो चिंता है या परमेश्वर ने जो है हमारे लिए बहुत से दुख को उठाया है इस बात को दर्शाता है கர்த்தரின் வார்த்தை நமக்கு எச்சரிக்கை அளிக்கிறது. और आज जो है परमेश्वर का वचन हमें चेतावनी देता है இந்த எச்சரிப்பு ஏன் என்றால் நம்ம இந்த பெரிய ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக. और ये चेतावनी क्यों है ताकि हम जो है बड़े एक एक नुकसान से हम जो है बच जाएं வசனம் படி சொல்லப்போனா தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? और अगर हम वचन के अनुसार बोले इसमें जैसे दूसरे वचन में लिखा है कि हम कैसे इससे बच सकते हैं கர்த்தரின் வார்த்தையைப்படி நம்ம விலகி போனால் அவருடைய தண்டனைக்கு நிச்சயம் தப்பிக்க முடியாது. और हम जो है अगर परमेश्वर से दूर होते परमेश्वर के वचन से दूर होते हैं तो हम जो है दंड से हम बच नहीं सकते என்ன காரணமாக இருக்கும்? ஒரு பேசிக் ரீசன் எப்படி காரணமாக இருக்கும் இவங்க விலகி போவதுல?
और ये सारे कारण एक जो साधारण कारण है कि हम क्यों परमेश्वर से ये वचन से हम दूर हो जाते हैं। முதலாவது புறக்கணிப்பு. पहला कार्य ये है कि हम निश्चिंत रहना। இவர்கள் தேவனின் வார்த்தையை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. கவலைப்படுவதில்லை அதுல பொறுத்தவரைக்கும். और परमेश्वर के वचन को सोचकर या परमेश्वर के वचन के लिए निश्चिंत रहना, उसके बारे में ना सोचना, साधारण रूप से रहना। தேவனின் வார்த்தையை புறக்கணிச்சு அவரோடு தரமான நேரத்தை அவங்க செலவழிப்பதில்லை. और परमेश्वर के वचन को साधारण रूप से लेकर परमेश्वर के साथ एक अच्छा समय ना बिताना। சபை கூடுதலை புறக்கணிப்பது. और परमेश्वर के भवन में इकट्ठे होना छोड़ना। அவர்கள் இந்த காரணம், இந்த புறக்கணிப்புங்கிற போதே தேவ வார்த்தை, தேவனோடு தரமான நேரத்தை பயன்படுத்தாம போறது சபை கூடுதலை புறக்கணிக்கிறது. और ये सारे कारण है कि हम जो है परमेश्वर के वचन को साधारण रूप से लेना या परमेश्वर के लिए सही समय ना देना और कलीसिया ना जाना, इकट्ठा ना होना। இந்த தரமான நேரத்தை நம்ம தேவனுடைய வார்த்தையில பயன்பற்றால் அந்த வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். और अगर हम सही समय को अगर हम परमेश्वर के वचन में हम बिताएं तो परमेश्वर के वचन को, सत्य को हम समझ पाएंगे। தேவனின் வார்த்தை நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. और परमेश्वर का वचन जो है हमें सुरक्षा देता है। சங்கீதம் 119 105வது வசனம். और भजन संहिता 119 और उसके 105वें वचन में உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. उसमें लिखा है कि तेरा वचन मेरे पांव के लिए दीपक और मेरे मार्ग के लिए उजियाला है। இந்த வசனம் நம்ம கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. நம்ம போகும் பாதைக்கு நம்மளுக்கு வெளிச்சம் உண்டாக்கி நம்மள கவனமாக கூட்டி செல்லுது. கர்த்தரின் வார்த்தை வசனம் நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போகுது. और इस वचन के अनुसार जो है वचन हमारे पांव के लिए एक दीपक है, हमें रोशनी देके हमें सुरक्षा करके हमें सही रास्ते पर लेकर जाता है। வழி விலகி போவதற்கு முதல் காரணம் புறக்கணிப்பு. और रास्ता छोड़कर जाने का पहला कारण ये है कि हर चीज को निश्चिंत में लेना या हर चीज को साधारण रूप से लेना। இரண்டாவது காரணம் நேரம் இல்லை. दूसरा कारण कि हमारे पास समय नहीं है। பைபிளை படிக்க நேரம் இல்லை. परमेश्वर के वचन को पढ़ने के लिए समय नहीं है। கர்த்தரோடு பிரார்த்தனை செய்ய நேரம் இல்லை. परमेश्वर से प्रार्थना करने के लिए समय नहीं है। கர்த்தரின் உண்மையான வசனங்களை கேட்க நேரம் இல்லை. परमेश्वर के सच्चे वचन को सुनने के लिए समय नहीं है। கர்த்தர் நம்மளோட இருதயத்தோடு பேச விரும்புகிற வார்த்தையை கேட்க நேரம் இல்லை. परमेश्वर जो हमसे हमारे हृदय से बात करना चाहता है उसे सुनने के लिए हमारे पास समय नहीं है। எப்படின்னா காதுல வசனம் விழுந்தாலும் அவங்க எண்ணம் எல்லாம் வேற இடத்துல இருக்கும். और कई बार कई लोग ऐसे होते हैं कि उनके कान में वचन सुनाई दे तब भी उनका जो सोच है उनका मन कहीं और होता है। तो இரண்டாவது நேரம் இல்லை. और दूसरा ये है कि हमारे पास समय नहीं है। மூன்றாவது और तीसरा the lack of sense of direction. அப்படி என்றால் கர்த்தர் குறித்த திசையை நோக்கி செல்வதற்கு அவங்களுக்கு கவனம் இல்லை. और तीसरा ये है कि परमेश्वर के दिखाए हुए रास्ते पर चलने के लिए उनका ध्यान नहीं है। கர்த்தர் குறித்த திசையை கவனித்து பார்ப்பதற்கு அவர்கள் புறக்கணிச்சு விட்டாங்க. और परमेश्वर के दिखाए हुए उस रास्ते पर चलने के लिए उन्होंने इनकार कर दिया। திசை, நோக்கம், தேர்வு, சித்தம் और परमेश्वर का योजना, परमेश्वर का रास्ता या परमेश्वर का मार्ग, இது எல்லாமே சிதறி போய் விட்டது. और ये सब जो है हमारे लिए वो टूट जाते हैं या दूर हो जाते हैं। கர்த்தருக்கு நம்மை குறித்து ஒரு ஒரு நோக்கம் உண்டு. और परमेश्वर के लिए हमारे द्वारा एक योजना है। கர்த்தருக்கு நமக்கு அவர் ஒரு தேர்வு செய்து வைத்திருப்பார். और परमेश्वर ने हमारे लिए कुछ चीजों को नियुक्त करके रखा है।
கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். और परमेश्वर के लिए हमारे लिए एक एक योजना उन्होंने बनाया है। இந்த 4 விஷயமும் வழி விலகி போய்விடுது. और ये चारों कार्य जो है वो रास्ते भटक जाते हैं। கர்த்தரின் நோக்கம் நம் வாழ்க்கையில நிறைவேறாம போய்விடும். और परमेश्वर की इच्छा हमारे जीवन में पूरा होने से वो रुक जाता है। எப்போனா கர்த்தரின் வார்த்தையை விட்டு வழி விலகி சென்று விட்டால். और कब परमेश्वर की इच्छा पूरा नहीं होता? जब हम परमेश्वर के वचन को सुनने से उस रास्ते से जब हम भटक जाते हैं। இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பரிதாபமான ஒரு நிலைமை இப்படி ஆனால். और ये मसीह हैं करके इनको देखकर बहुत ही दुखित होने का एक सूचना या एक दुखित होने का एक समय आ गया। கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தம் இல்லாதவும் பயன் இல்லாமல் போய்விடும். और एक मसीह का जीवन किसी भी मतलब का ना रह गया, ऐसा परिस्थिति आ गया। கர்த்தரின் நோக்கமோ இல்ல அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில இல்லாம போயிட்டா நம் வாழ்க்கையில அர்த்தம் இல்லாமல் போய்விடும். परमेश्वर की इच्छा अगर हमारे जीवन में ना हो तो हमारा जीवन जो है व्याकुल हो जाता है। நான்காவது பார்க்க போறோம். अब चौथा कार्य हम देखेंगे। மற்றவர்களால் நிலை மாறி அடைவது. और दूसरों से जो है हम जो है दूसरों के द्वारा हम दूर होना, दूसरों के द्वारा भटके जाना। இந்த நிலை எப்படி என்றால் ஒருவரை பற்றி கொள்ளும் நிலை. और ये कार्य कैसा है कि दूसरों के बारे में जानने का कार्य दूसरों के द्वारा निश्चय हुआ। ஒருவரை சார்ந்து இருக்கின்ற நிலை. और किसी के ये इसका मतलब ये है कि दूसरों के निर्भर रहना या दूसरों पर विश्वास रखना या भरोसा रखना। அல்லது ஒருவர் மீது கவனம் திசை திருப்பி விட்டது. और एक उसका ये भी मतलब हो सकता है कि दूसरों के वजह से हमारा ध्यान भटके जाना। இவர்கள் எப்படி என்றால் கர்த்தரின் வார்த்தையை விட்டு விலகி போய் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ், அப்படி ஆயிடுவாங்க. और ये कैसा होता है कि परमेश्वर के वचन से दूर होने के बाद हम जो है किसी व्यक्ति की और जो है हम निर्भर हो जाते हैं या भटके जाते हैं। எதிர்மறையான நெகட்டிவ் வேர்ட்ஸ ரொம்ப கேட்பாங்க த்ரூ ரேடியோஸ். और कई जो है नकारात्मक बातों को, कई जो है गलत बातों को वो सुनते हैं த்ரூ வானொலி மூலமாக. அப்புறம் செய்தி கேட்கறது. இந்த உலகத்துல உள்ள செல்ஃபிஷான விஷயங்களுக்கு அவங்கள வழி விலகி சென்று விடுவாங்க. और वो ऐसा होता है कि कई बार जो है हम आकाशवाणी देखते हैं, कई बार हम टीवी देखते हैं, कई बातों की वजह से, हमारे सुनने की वजह से हम भटक जाते हैं। மற்றவர்களால் இவங்க நிலை மாறி போறது மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. और ऐसा भी होता है कि कई लोग जो है दूसरों के लिए एक मुख्यता वो दूसरों को दे देते हैं। முன்னுரிமை கொடுத்துருவாங்க. லைக் எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரிக்கு முன்னுரிமை கொடுத்துருவாங்க. और कई बार जो है पहला जो निश्चितता है या पहला जो हक है वो किसी और दे देते हैं, जैसे एक लड़का एक लड़की को कई बार देते हैं। அல்லது ஏதாவது மற்ற முக்கிய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வழியில சென்றுருவாங்க. और कई बार ऐसा होता है कि अपने अच्छे मित्र को उनको पहला हक देकर उनके ही साथ रह जाते हैं। இதுதான் மற்றவர்களால் நிலை மாற்றப்படுவர்கள். அதனால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அவங்க விலகி போயிடுறாங்க. और यही होता है कि दूसरों के द्वारा भटके जाना, इस वजह से क्या हो जाता है, वो अपने जीवन के उस आत्मिक जीवन को वो खो देते हैं। ஐந்தாவது எப்படி வழி விலகி போறாங்கன்னு பார்க்க போறோம். और पांचवा कार्य कि कैसे वो भटके जाते हैं करके हम देखने वाले हैं। சில விசுவாசிகள் புதிதாக கர்த்தருக்குள்ளால வந்தவங்க போதுமான அவங்களுக்கு உபதேசத்தை பத்தி விளங்கிக் கொள்ளவில்லை. और कई लोग जो मसीह में आते हैं, कई लोग जब विश्वास में आते हैं तो परमेश्वर के वचन को सही से उन्हें समझ नहीं आया होगा। அவங்களை சுத்தி சத்தியத்தை அவங்களுக்கு போதிக்கிற ஆள் இல்லாம போயிடுவாங்க. और उनके चारों ओर जो है उनको परमेश्वर के वचन के बारे में सिखाने वाले उनको नहीं मिलते।
யாரும் வந்து நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல. और एक समय नियुक्त करके उनके लिए समय देकर उनको सिखाने वाला कोई नहीं है। புது விசுவாசிகள் சிலப்ப டிஸ்கரேஜ்மெண்ட், அதாவது ஊக்கம் பண்ணாம அவங்க கில்ட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்வோட அந்த மாதிரி நேரத்துல அவங்க ஒதுக்கப்படுற மாதிரி உணர்வாங்க சில பேரு. और कई नए नए विश्वासी वो कैसे उनको कैसा महसूस होता है कि कई बार वो अकेले महसूस करते हैं, कई बार उनको वो निराशा में चले जाते हैं। சிலப்ப அவங்களுக்குள்ளால இருக்கிற பாவமோ இல்ல அவங்க இச்சையோ அவங்க அதை எப்படி மேற்கொண்டு வெளியே வரதென்று அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் புது விசுவாசிகளுக்கு. और उनमें से कई नए विश्वासियों को उन पाप को छोड़कर, गलतियों को छोड़कर कैसे बाहर आना है, उसमें से निकलना है करके कई लोगों को नहीं पता होता। இப்படியாப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்புறம் கர்த்தர் மேல் உள்ள ஈர்ப்பு இல்லாம போயிடுது. और ऐसे लोगों को उन पर भरोसा या परमेश्वर के ऊपर विश्वास जो है वो निकल जाता है उनके अंदर से। இப்படி சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில பேரோட போதனைகள்ல பைபிள்ல நிறைய தவறு இருக்குது. நிறைய சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாம தப்பு தப்பா போதிக்கிற இடத்துல இவங்க மாட்டிக்கொண்டு நம்பிக்கை இல்லாம போயிடுறது. और ऐसे में क्या होता है कि वो कई ऐसी जगह में फंस जाते हैं जहां पर लोग जो है वचन को सही तरीके से ना समझकर दूसरों को वचन बांटते हैं। இவையெல்லாம் பார்த்தோம்னா அவங்கள திசை திருப்பி கொண்டே சென்று விடுது. और ये सारी बातें जो है उनको भटका कर परमेश्वर से दूर लेकर जाता है। இப்படியாப்பட்ட விசுவாசிகள் எப்படி மீண்டும் அவர்கள் கர்த்தருக்குள்ளால புத்துணர்ச்சி பெற்று திரும்ப அவர்கள் புதுப்பித்து கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்தவர்களா வாழ்றது? और ऐसे विश्वासी कैसे परमेश्वर में वापस एक नई सृष्टि बनकर वापस विश्वास में आगे कैसे बढ़ें? எப்படி அவங்க மீண்டு வர போறாங்க? और ऐसे फिर से वापस कैसे वो आने वाले हैं? இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். முதலாவது நாம் கர்த்தரிடத்துல நம்மளோட உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். और पहला कार्य यह है कि हमें परमेश्वर के साथ अपने संबंध को फिर से नया बनाना है। இப்படியாப்பட்ட வழி விலகுதல்ல அவங்க உணரணும், தான் வழி விலகி விட்டாங்க என்று ஒப்புக்கொள்ளணும். और जब वो भटक जाते हैं उन्हें अपने आप को एक मानना है कि मैं इस रास्ते से मैं भटक गया करके। அப்போதான் குற்றம் இல்லாத உணர்வும், பயம் இல்லாத உணர்வும், வெட்கம் இல்லாத உணர்வும் அவர்களுக்குள்ளால இருக்கும். तभी जो है उनके अंदर जो है जो गलती की जो स्वभाव या गलती कर दिया करके जो स्वभाव है वो उसके अंदर होगा। அப்படி அவங்க தன்னைத்தானே உணரும் போது அவர்கள் சில அவமானங்கள்ல அவங்க விடுபட முடியும், சில குற்ற உணர்வுகளிலிருந்து அவங்க விடுபட முடியும். மீண்டும் முன்ன இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை விட இப்போது இன்னும் சிறப்பான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். और जब वो इस बातों को मानते हैं, अपनी गलती को मानकर उस बातों को अंगीकार करते हैं, तो कई अपराधों में और कई जो है कई घटनाओं से वो बचकर जो है वापस आ पाते हैं। நம்ம வந்து கர்த்தரின் பலத்த அன்பை விட்டு யாரும் நம்மை பிரிக்க முடியாது. और हमें जो है परमेश्वर के उस प्रेम से हमें कोई भी अलग नहीं कर सकता। கர்த்தர் நம்மளுடைய எல்லா வித தப்புகளிலிருந்தும் நம்மை மன்னிக்க அவரால் முடியும். और हमारे हर एक अपराधों को परमेश्वर माफ कर सकता है। எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை மீட்க முடியும். और कितनी भी बड़ी समस्या हो उसमें से परमेश्वर हमें निकाल सकता है। முதலாவது நம்ம வழி விலகி போனதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். और पहला कार्य यह है कि हमें मानना है कि हम रास्ता भटक गए। இரண்டாவது உண்மையாய் மனம் திரும்புதல் வேண்டும். और दूसरा सच में हमें पश्चाताप करना है। மூன்றாவது கர்த்தரின் சித்தத்தின்படி அவரின் வார்த்தையின்படி கீழ்ப்படித்தல் வேண்டும். और तीसरा कार्य परमेश्वर और परमेश्वर के वचन के लिए हमें अपने आप को अधीन करना है। நான்காவது பின்பு வேத வாசிப்பதும் கர்த்தரின் வார்த்தையை தியானிப்பதும் தினம்தோறும் கர்த்தரோடு நேரத்தை செலவழிப்பதும் சபை கூடுதலும் ஆராதனையும் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும்.
और पांचवा कार्य परमेश्वर के वचन को पढ़ना, मनन करना, कलीसिया जाके इकट्ठे होकर आराधना करना, इन हर एक बातों को हमें लगातार करना है। இப்போது வந்து 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 5வது வசனம். और इस समय में दूसरे कुरिन्थियों उसका 13 अध्याय और उसके 5वें वचन को हम पढ़ेंगे। நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். अपने आप को परखो कि विश्वास में हो कि नहीं। अपने आप को जांचो, क्या तुम अपने विषय में यह नहीं जानते कि यीशु मसीह तुम में है, नहीं तो तुम निकम्मे निकले हो। உண்மை. இந்த எபிரேயர் 2வது அதிகாரத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லப்பட்டது, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டும். और जब हमने इब्रानियों दूसरे अध्याय के शुरुआत में हमने पढ़ा तो उसमें लिखा है कि हम इन बातों पर जो हमने सुनी है और भी मन लगाएं, और ऐसा ना हो कि हम बहकर उनसे दूर चले जाएं। கர்த்தர் கொடுத்த எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம அதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும். और परमेश्वर के इस बड़े उद्धार के लिए हमें बहुत ही सावधानी से हमें रहना जरूरी है। வழி விலகி போனால் எப்படியாப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். और रास्ते से भटकने के कारण हमें कितना बड़ा दंड मिलता है करके हर मसीह को पता है। படித்த வசனமும் பகிர்ந்து கொண்ட விஷயமும் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். और जो वचन पढ़ा और जो बातें मैंने बांटी है वो सारी बातें आप सबके लिए बहुत ही ज़रूरी होगा करके, या बहुत ही उपयोग होगा करके मैं विश्वास करता हूँ। நன்றி. ஜெபம் பண்ணுவோம். धन्यवाद आप सबका। इस समय में हम प्रार्थना करेंगे। எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, हमारे प्यारे स्वर्गीय पिता, மகா உன்னதமான எங்கள் இயேசு ராஜாவே, और महा सत्य के और सच्चे परमेश्वर, சத்திய ஆவியானவரே, और सच्चे पवित्र आत्मा, உமது வார்த்தை விட்டு என்றென்றுக்கும் நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு और आपके वचन को छोड़कर हम कभी भी ना भटकने पाए, எங்களை எப்போதுமே கண்டித்து உணர்த்தும். आप हमें हमेशा उन बातों पर जांचने का या उन बातों को महसूस करने का हमें ज्ञान दीजिए। உமது வார்த்தை எங்கள் பாதத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. और आपके वचन जो है हमारे पांव के लिए दीपक हैं। உமது சத்தியம் எங்களுக்கு எப்போதும் போதித்து அருள செய்கிறது. और आपका वचन जो है हमेशा हमें सिखाने वाला वचन है। கர்த்தரே, உங்கள் அன்பை விட்டு என்றும் விலகாதவர்களாக நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதியும். खुदावन आपके प्रेम से हम कभी अलग ना होने पाए, ऐसे आशीष को आप हमें दीजिए। மகா உன்னதமும் உயர்ந்த நாமமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பிதாவே. और महान और ऊंचे परमेश्वर आपके नाम से इस प्रार्थना को मैं मांगता हूँ। ஆமென். आमेन। Thank you. நன்றி. सबका धन्यवाद।